கார்த்திகை தீபம் நம்ம ஏன் ஏற்றுறோம்? கார்த்திகை தீபத்தோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? கார்த்திகை தீபம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படும் ஒரு பழமையான திருவிழா ஆகும். விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் அகங்காரத்தை அடக்க சிவபெருமான் முடிவில்லாத ஒளித்தூணாக அவதரித்த அந்த நிகழ்வையே இவ்விழா குறிக்கிறது. இது இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் தெய்வீக சத்தியத்தின் வெற்றியையும் குறிக்கிறது. இந்த 10 நாள் பிரம்மோற்சவம் திருவிழாவானது கொடியேற்றத்தோட தொடங்குது. திருவிழாவின் சிறப்பு அம்சமாக 10ஆம் நாளில் அருணாச்சல மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் சிவபெருமானின் சுடர் வடிவில் இருப்பதை குறிக்கிறது. கார்த்திகை தீபம் ஒவ்வொரு நாளும் எப்படி திருவிழாவை கொண்டாடுறாங்க பார்க்கலாமா? முதல் நாள் இந்த வருடம் 2024 டிசம்பர் 4ஆம் தேதி துவங்குது. அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் பிரம்மாண்ட ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறார். 2ஆம் நாள் இந்திராவின் தேரான இந்திர விமானத்தில் பஞ்சமூர்த்திகள் அணிவகுத்து தெய்வீக ஊர்வலங்களை தொடங்குகின்றனர். 3ஆம் நாள் சிம்ம வாகனம் 1008 சங்கு அபிஷேகத்தோட அன்றைய நாள் துவங்குது. மாலையில் அருணாச்சலேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வருகிறார். 4ஆம் நாள் காமதேனு வாகனம். இறைவனை காமதேனு வாகனத்தில் சுமந்து செல்வதாக நம்பப்படுகிறது. 5ஆம் நாள் ரிஷப வாகனம். 25 அடி உயரமுள்ள அற்புதமான ரிஷப வாகனத்தில் இறைவன் வலம் வருகிறதா சொல்கிறாங்க. 6ஆவது நாள் வெள்ளித்தேர் மற்றும் நாயன்மார்களோட ஊர்வலம். 63 நாயன்மார்கள் சிவபக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களோட அணிவகுத்து செல்லப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் பிரமிக்க வைக்கும் வெள்ளித்தேரில் ஊர்வலமாக எடுத்து செல்கிறாங்க. 7ஆவது நாள் மகாரதம். அருணாச்சலேஸ்வரரை தாங்கிய மகாரதம் பெரிய மரத்தாலான தேர் வீதிகளில் உலா வருகிறது. 8ஆம் நாள் குதிரை வாகனம். குதிரை வாகனத்தில் இறைவன் சவாரி செய்கிறார். அங்கு குதிரையின் 4 கால்களும் தரையில் மேலே நகர்த்தப்பட்டு ஊர்வலத்தின் ஒரு விசித்திரமான அம்சத்தை அது சேர்க்கிறது. 9ஆம் நாள் கைலாச வாகனம். சிவபெருமானோட இருப்பிடமான கைலாச மலையின் அடையாளமாக அருணாச்சலேஸ்வரர் கைலாச வாகனத்தில் சுமக்கப்படுகிறார். 10ஆம் நாள் டிசம்பர் 13, 2024 வருது. அன்னைக்கு தான் பரணி தீபம் மகா தீபம் நம்ம கொண்டாடுறோம். திருவிழாவின் மிகவும் புனிதமான நாள் கோவிலுக்குள் பரணி தீபம் ஏற்றப்படுவதன் மூலம் ஆரம்பமாகிறது. மாலையில் அருணாச்சல மலையில் கோபுர மகா தீபம் ஏற்றப்பட்டு முழு நிலப்பரப்பையும் ஒளிரச் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை அது ஈர்க்கிறது. இந்த திருக்கார்த்திகையில் ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் 27 தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றத்தில் 4, சமையற்கட்டில் 1, நடையில் 2, பின்கட்டில் 4, திண்ணையில் 4, மாடக்குழியில் 2, நிலைப்படிக்கு 2, சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யம தெய்வம் 1, திருக்கோலமிட்ட இடத்தில் 5 என இப்படி விளக்கேற்ற வேண்டும். 27 என்பது மொத்தம் உள்ள 27 நட்சத்திரங்களை குறிக்கும். இதுதான் நம்ம தீபத் திருநாள் கொண்டாடுவதற்கான காரணங்கள். இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் தீபத் திருநாளை கொண்டாடியிருக்காங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் உங்கள் நதன்சா.